ஒரு சாமானியனின் கனவு சொந்த வீடு வாங்குவது. அருணிக்ஸலோ வழங்கும் உங்கள் வீடு எங்கள் சீடு. வீடு மற்றும் வீட்டு மனைகள் வெறும் 19 லட்சத்திலிருந்து. சேலம் மதுரை சரக பத்திரப்பதிவுத்துறை டிஐஜியாக பணியாற்றி வந்தவர் ரவீந்திரநாத். இவர் 2021ஆம் ஆண்டு தென் சென்னை பத்திரப்பதிவுத்துறை பதிவாளராக பணியாற்றினார். அப்போது அவர் சென்னை பெருங்களத்தூரில் கலைவாணி என்பவருக்கு சொந்தமான ரூபாய் 50 கோடி மதிப்பிலான 1.5 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணம் மூலம் பதிவு செய்வதற்கு உடந்தையாக இருந்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் கலைவாணி வழக்கு தொடர்ந்தார். இந்த விவகாரம் குறித்து சிபிசிஐடி விசாரணைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அதன் பேரில் சிபிசிஐடி காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள். தாம்பரம் சார் பதிவாளரிடம் உதவியாளராக பணியாற்றிய லதா உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். பின்னர் அவர்கள் ஜாமீனில் வெளியே வந்தனர். லதா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இந்த வழக்கில் சேலம் மதுரை சரக பத்திரப்பதிவுத்துறை டிஐஜி ரவீந்திரநாத் கடந்த 25ஆம் தேதி அதிரடியாக கைது செய்யப்பட்டார். அவரை சிபிசிஐடி போலீசார் சேலத்தில் கைது செய்து சென்னை அழைத்து வந்து புழல் சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் தாம்பரம் வரதராஜபுரத்தில் சையது அமீன் என்பவருக்கு சொந்தமான ரூபாய் 10 கோடி மதிப்பிலான நிலத்தை காந்தாமால் என்பவரின் பெயருக்கு போலியான ஆவணங்கள் மூலம் மாற்றுவதற்கு ரவீந்திரநாத் உடந்தையாக இருந்திருப்பது சிபிசிஐடி போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த முறைகேடு வழக்கிலும் அவர் மீது கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அவரை கைது செய்வதற்கான ஆவணங்களை புழல் சிறை அதிகாரிகளிடம் சிபிசிஐடி போலீசார் வழங்கியுள்ளனர்.